Praise the Lord, hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the Covenant of the Day. And today is 6th January 2026 Tuesday. இன்றைக்கு ஜனவரி 6 ஒரு முக்கியமான நாள் திருச்சபை வரலாற்றில். இன்றைக்கி எஃபிஃபனி சண்டே என்று சொல்லுவோம். கர்த்தர் மகிமை விளங்கின நாள் அல்லது பண்டிகை. இன்றைக்கு மாலை 8 மணிக்கு ஆராதனை இருக்குது. வாங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன மகிமை விளங்கின பண்டிகை? இயேசு ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாக பிறக்க, அந்த குழந்தையை எப்படி அவர் தான் தேவகுமார ராஜாதி ராஜா மேசையா என்று மகிமை அடைந்தார். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள், அவர்கள் அந்நியர்கள், ஜென்டைல்ஸ், எங்கேயோ இருந்த நாட்டிலிருந்து வானத்தின் நட்சத்திரத்தை பார்த்து தேடி இயேசுவை கண்டுபிடித்து அவரை பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய மகிமை விளங்கினது. இந்த குழந்தை தான் மேசையா, இவர் ராஜா, இவர் ரட்சகர் என்றெல்லாம் அந்த சாஸ்திரிகள், அந்த வாய்ஸ் மேன் கேம் அண்ட் they gave the witness about the baby. That is Jesus. அதுதான் அவர் குழந்தையாக இருக்கும்போதே அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதுவே அது ஒரு நாளாக திருச்சபையில் ஒரு ஆராதனை வைத்து கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிழ்ப்படுத்துகிற ஆராதனை. வாங்களேன், எஃபிஃபனி சண்டே. சரி, இன்றைக்கான வார்த்தையை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் 11ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Mark chapter 11 verse 6. And they answer as Jesus had told them to, and the people let them go. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போக விட்டார்கள். என்னது? ஏசாமி என்ன சொல்றார்? போங்க, ஒரு கிராமத்துக்கு போவீங்க, அங்கே கழுதை கட்டியிருக்கோம், அந்த கழுதையை அவுத்து அவருங்க. அப்போ கேட்பாங்க, என்ன அவுக்குறீங்களேன்னு. அம்மா கழுதை அந்த உரிமையாக கேட்பான்ல, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள், அவங்க விட்டுடுவாங்க. ஸோ இவங்க அந்த கழுதையை கொண்டு வருவதற்காக போகிறாங்க. ஏசாமி எருசலேமுக்கு பவனியாக போகிறார். போவதற்காக ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. அப்போ இவங்க போய் அவுக்குறாங்க. ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் சொல்கிறார் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தையிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஏசாமி சொன்ன பிறகு அவிழ்த்த பிறகு தான், அப்பொழுது அங்கே நின்றவர்கள், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றால், எது கேட்குறாங்க, ஏன் அவிக்கிறீங்க? அதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறதா நான் இன்னைக்கு வாசித்தேன். They answered as Jesus had told them to, and the people let them go. அவர்கள் பதில் சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்? இயேசு கற்பித்த பிரகாரமாக. ஹல்லேலூயா, நல்ல ஒரு வார்த்தை. கற்பித்த பிரகாரமாக இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அவர்கள் சொன்னார்கள். அதை மாற்றியோ அல்லது திருத்தியோ அவர்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு ஆண்டோட வசனத்தெல்லாம் மாற்றி திருத்தி எல்லாம் பேசுகிறாங்க. ஆமாதானே? வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறார்கள், பேசிக்கொள்ளுகிறார்கள். சரி, ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கற்பித்த பிரகாரமாக அவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்க? இல்லையா, இப்போ பாருங்க, இப்படி போய் சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஆண்டவருக்கு தேவைன்னா என்ன கிண்டல் பண்ணுறான்னு சொல்லுவாங்களா? சரி, இப்படி சொன்னால் சரி வராது, ஏசாமி சொல்கிற மாதிரி சொன்னால் சரி வராது. இது உங்களுக்கு தெரியும், அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சார் இயேசுநாதர், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு, அற்புதங்கள்லாம் அந்த இயேசுநாதர் இந்த ஆட்டை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தானே? ஆனால் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொன்னால் நடந்திருக்காது. ஏசாமி என்ன சொல்லி கற்பித்தாரு? இது ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை நமக்கு சென்ஸாக தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது இட்ஸ் பாசிபிள். அதுதான் முக்கியம் அங்கே நடக்கிறது. அவன் சொல்கிறான், ஏசாமி கற்பித்த பிறகு சொன்னதுனால கொண்டு போகன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே நம்புவது, அப்படியே கீழ்ப்படிவது, அப்படியே பேசுவது, அப்படியே சொல்வது, அப்படியே நடந்து கொள்வது, that's very important. Obeying is very important. Don't change for your convenience, dear brother and sister. Don't change, you want to please someone. The word of God, அது என்று மாறாத கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள். மனிதரை பிரியப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக
நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு ஆண்டோடைய வார்த்தையை நாம் மாற்றக்கூடாது. இயேசு கற்பித்த பிரகாரமாக போதிக்க வேண்டும். அவன் கற்பித்த பிரகாரம் செய்தான். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா? இயேசு சொன்னது நடக்க வேண்டுமானால் இயேசு கற்பித்த பிரகாரம் நட. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? இயேசு உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால் இயேசு கற்பித்த பிரகாரமாக நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுக்கிறவர், நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஆமா தானே? We must learn what Jesus said and you have to practice what he taught us. That's very important. Don't change even a word, even a slight meaning. Don't change for your convenience or please someone. No, never. அதனால தான் இன்றைக்கி நாம் ஆண்டோடைய மகிமையை இழந்து போகிறோம் அருமையானவர்களே. ஏன்னா நம்முடைய அறிவு தகுந்த பிரகாரம் வார்த்தைகளை நாம் மாற்றி பார்க்கிறோம், வசனத்தை மாற்றி பார்க்கிறோம். ஆகவே தான் எல்லாத்தையும் இழந்து போய்கிறோம். இயேசு கற்பித்த பிரகாரமாக அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்லி தராரோ அதை கீழ்ப்படிந்து நடங்க. பெரிய காரியங்களை செய்வார், செபிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ கற்றுத் தருவதை நாங்கள் கேட்டு கவனித்து அதன்படி வாழ உதவி செய்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதே மாதிரி நடந்து அதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் உண்டா? மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.